இக்னிஷன் மோட்டரோட பேட்டரி வீக்கா இருக்கு போல இருக்கு. ஹேண்டில் திருப்பி திருப்பி கையெல்லாம் போச்சு. பேட்டரி தானே மேல எடுத்து எழுதி போட்டு அது வரதுக்குள்ள ரிட்டையர் ஆயிடுவான். இன்னும் 10-15 நாளைக்கு உனக்கு பரவாயில்ல. ஆனா ஹேண்ட்ல சுத்தி சுத்தி ஏன் உயிர் தான் போக போகுது. ஆமா, போட்டோ போட்டிக்கெல்லாம் போறியே, சில்லறை ஏதாவது உனக்கு கிடைக்குமா? நிச்சயமா 25,000 ரூபாய் பிரைஸ் கிடைக்கும். அது ஜெயிக்க போற ஆம்பளைங்களுக்கு. உனக்கு பெங்களூர்ல 3வது பிரைஸ் தானே கிடைச்சது, கேவலம் 1000 ரூபா. ஒயிட் ஃபீல்ட்ல 3rd பிரைஸ் உங்களுக்கு அவ்வளவு சாதாரணமா? இந்த வாட்டி எங்க டெல்லியா ஹைதராபாத்? காசை தொலைக்கிறதுக்கு இப்படி எல்லாம் விளையாட்டு. பணக்காரங்களே இதை விளையாட பயப்படுறாங்க. ஆஃப்டர் ஆல் விஞ்ச் ஆபரேட்டர், நீ விட மாட்டேங்கிற. நடக்கட்டும் நடக்கட்டும். இந்த மண்ணோட பெருமையை பத்தி பாரத பிரதமர் கூட ரொம்ப நல்லாவே தெரியும். சொன்னாங்க. அத பத்தி எல்லாம் கேள்விப்பட்டோம். இருந்தாலும் சுகர் போறதுக்கு இந்த மண்ணை எதுக்கு குறைச்சு போறீங்கன்னு தான் எல்லாரும் கேக்குறாங்க. யார் கேட்டது? யார் கேட்டது? பேர சொல்லு, பேர சொல்லு. ஐயோ பாவம், யாருமா இன்னைக்கு மாட்டினது? வேண்டாம், காலையிலேயே மாமாவோட வாயை கலராதீங்க. சரி, சாயந்தரம் எங்கேதானா இல்ல சிவகாசியா? என்ன முடிவு பண்ணல. மரியா, இதே மண்ணில பிறந்து வளர்ந்த நாம இந்த ஓலை குடிசையில உழந்துகிட்டு இருக்கோம். ஆனா சம்பந்தம் இல்லாத ஒருத்த ஓட்டு வீட்டை புடிச்சு அதுக்கு வாடகை கொடுக்க முடியாம மண்ணை பூசி விளையாடிக்கிட்டு இருக்கான். என்ன பிரான்சிஸ் ஜாடியா பேசுற மாதிரி தெரியுது? என்ன பத்தியா இருந்தா நேர்லயே சொல்லலாம். ஆமா, நேர்ல சொன்னா என் வாயிலேயே மண்ணை பூச்சிருவிய. வெக்கமா இல்ல கிழவா இப்படி குடும்பத்தோட கோவில் சுத்த அனுபவிக்கிறதுக்கு? பிரான்சிஸ், 10-20 வருஷமா நாங்க இந்த வீட்டுல தான் குடியிருந்துட்டு வரோம். இது வரைக்கும் வாடகையும் ஒழுங்கா தான் கொடுத்துட்டு வரோம். ஏதோ கஷ்ட காலம் 2 மாசம் பாக்கி வச்சுட்டோம். அதையும் சர்ச்சில் போய் ஃபாதர் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம். உனக்கு ஏதாவது வேணா அங்க போய் கேளு. ஆண்டவன் சொத்துன்னா ஆண்டவன் தான் வந்து கேட்கணுமா? நீங்க வேலையை பாருங்க. இவங்களுக்கு வீடு விட்டாங்களா அவங்கள சொல்ல. நீ வாயை முட்டு போடி. அவ்வளவு ரோஷக்காரங்களா இருந்தா ஏரிக்கரையில போய் குடிச்சு போட்டுக்கிட்டுமே. நீங்க இதெல்லாம் கண்டுக்காதீங்க, அவனுக்கு இதே வேலை. மாமா, வேலைக்கு போறேன். ஐயோ, போயிட்டு வாமா. போறத பார்த்தா பஞ்சாயத்து பிரசிடென்ட் மாதிரி தெரியுது. வெள்ளங்காய்ச்சி பாடி கட்டுற வேலை. ஆமாய்யா, ஏதாவது ஒரு வேலை செஞ்சுதான் வாழறோம். இல்லாம உன்ன மாதிரி கோயிலையும் மத்தவங்களையும் கண்டபடி ஏமாத்தலையே. பொம்பளை மாதிரி பேசி நீங்க எங்க அவகிட்ட போய் பேசிக்கிட்டு வாங்க. ஐயோ கெனடி, நீ இன்னுமா போல? சீக்கிரமா போயிட்டு வாடா. கெனடி, என்ன டயரை உருட்டிட்டு போய் ஏதாவது வண்டி கிட்ட போய் மாட்டிக்காத. எல்லாம் எங்களுக்கு தெரியும். வளப்பு பாத்தியா? அப்படியே அம்மா புத்தி. கண்ணை எங்கடா வச்சிருக்க முட்டாள்? எங்க அப்பனோட வாய் இருக்குதே. எப்ப போற? இங்க வா. அப்பா, என்னம்மா சூரியனுக்கே வெளிச்சம் காட்டுறியா? இல்ல, நான் பாத்திரம் கழுவுறதுக்காக. அதுக்கு தட்டை வச்சு காட்டுறதுல பிரயோஜனம் இல்ல. கண்ணாடி வேணும். கூட ஒரு பாட்டிலும் அது மேல பல்பும் வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு பிலிம காட்டினா செவுத்துல படம் தெரியும். அந்த மாதிரி நாங்க எவ்வளவு செஞ்சிருக்கோம். அது எனக்கு 6-7 வயசு இருக்கும் போது. அடச்சீப்பா, கல்யாண வயசுல வேடிக்கை காட்டுறா. சுரேஷ் தம்பி, இங்க வா. வாடா. ஒளிஞ்சு விளையாடுறியா? நானும் விளையாடி இருக்கேன். கடங்காரனை பார்த்தா ஒரே கண்ணாமூச்சிதான். பையா, நான் இப்ப சொல்ல வர்றது என்னன்னா, இந்த ஊர்ல வேடிக்கை விளையாட்டு காட்ட எங்க சொந்தத்திலேயே நிறைய பசங்க இருக்கிறப்ப நாங்க வெளியூர்காரங்களுக்கு சான்ஸே கொடுக்கறது இல்ல. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. சிரிக்கிற வா.
அதிரடி பேரிடி வெடிகளின் முன்னால் அடிப்பிரளாதொரு கூட்டம் இதோ ஒன்றாய் சேர்ந்தே சொல்கின்றோம் ஒரே குரலாய் சொல்கின்றோம் குவாரியை நாங்கள் மூட வைப்போம் அதிரடி பேரிடி வெடிகளின் முன்னால் அடிப்பிரளாதொரு கூட்டம் இதோ ஒன்றாய் சேர்ந்தே சொல்கின்றோம் ஒரே குரலாய் சொல்கின்றோம் குவாரியை நாங்கள் மூட வைப்போம் மூட வச்சிட்டோம் வாயை மூட வச்சிட்டோம் கத்து இன்றி ரத்தமின்றி ஜெயிச்சிட்டோம் பார் பெருமாளே. ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவங்கள ஒரு கை பார்த்துடலாம். நான் சொல்லாம இது வரைக்கும் யாரும் போய் அடிச்சது இல்லையா? ஏன்டா இப்படி ஓவர் ஆக்ட் பண்றீங்க? இத பாரு, ஓடுற நாய்க்கு ஒரு மலை முன்னாடி ஏறிடுவேன் நான். புரியலையா? அது புரிஞ்சுட்டா நீ என்ன மாதிரி ஆயிடுவல? ஓடுற நாய்க்கு பத்ரன் மேட்டரெல்லாம் சொல்லியாச்சா? ஆமா, உனக்கு நல்லா புரிஞ்சுதா? புரிஞ்சது முதலாளி. தெளிவா இருக்க. அப்படி நான் திருப்பி சொல்லு. அடா என்ன சொன்னான்னு அப்படியே என்கிட்ட சொல்லியா? அது நீங்க உடனே கூப்பிட்டீங்கன்னு பத்ரன் வந்து சொன்னான். நான் அப்ப கள்ளு கடையில இருந்தேன். நீங்க கூப்பிட்டது எனக்கு ஓசில கள்ளு கொடுக்க தான் கூப்பிடுறீங்கன்னு நினைச்சேன். அந்த பயலுக்கு அவ்வளவு விவரம் கிடையாத. அட சுருக்கமா சொல்லியா? சரக்கு இங்க வந்து சேரணும், அவ்வளவுதான். என்ன சரக்கு? அத நீங்க தான் சொல்லணும். கோபிச்செட்டிப்பாளையத்துல KK லாட்ஜுக்கு முன்னாடி சாவியோட வண்டியை நிறுத்தணும். அப்புறம் 212வது ரூம் நம்பர் சாவியை வாங்கிக்கிட்டு அங்க தங்கணும். லோடு ரெடி ஆனதும் ஆள் வந்து சொல்லுவாங்க. அங்க யார்கிட்ட எதுவும் பேசாம கேட்காம சரக்கோட வந்து சேரணும். செக் போஸ்ட் ஏமாத்தி ஃபாரஸ்ட் வழியா வந்துடணும். லோடு வந்து சேர்ந்தது முதலாளியருக்கு 25,000 ரூபாய் தருவீங்க. ஆனா சரக்கு என்னன்னு சொல்லலையே. அது உனக்கு தேவையில்லாத விஷயம். எனக்கு ஒன்றும் தனியா சாப்பிட்டு பழக்கம் இல்லை, எல்லா பகுத்து தான் சாப்பிடுவேன். இந்த 10 அட்வான்ஸ் சரியா? மீதி சரக்கு வந்ததும் ஓகே. ஓகே. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? எப்ப போறீங்க? அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன? நான் ஒரு லாரி வாங்க அட்வான்ஸ் கொடுத்தேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. அதுல 20,000 ரூபாய் இந்த வாரம் கொடுக்கணும். அதை கொடுக்காம லோடுக்கு போயிட்டா கொடுத்த அட்வான்ஸும் போயிடும். அது வாஸ்தவம். பணத்தை பத்தி இல்ல, வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வண்டி, எனக்கு பிடிச்ச நம்பர் வேற. இப்ப வாங்கலன்னா கை மாறி போயிடும். சத்தியமா சொல்றேன், முதலாளி கிட்ட ஒரு 20,000 ரூபாய் கைமாத்து வாங்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்பதான் இந்த சான்ஸ் கிடைச்சது. ஆமா, 20,000 கொடுத்தா பாக்கி அது இன்ஸ்டால்மெண்ட் தானே. ஓஹோ, அப்ப இன்னும் 10,000 கூட தேவைப்படுது. என்ன உங்ககிட்ட இருக்க? என்கிட்ட இல்ல, ஆனா வேற ஒருத்தர்கிட்ட இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனா நீங்க கேட்டா கிடைக்குமான்னு தெரியல. அட எங்கன்னு சொல்லு. வேண்டாம், விட்டுருங்களேன். அட இடத்த சொல்லு பத்ரா. ஆட்ட தோல்ல போட்டு தேடுற மாதிரி இருக்குது. உங்க வீட்டுலதான். எங்க வீட்டுல பணம் இருக்கா? அம்மாடி, கடவுள் புண்ணியத்துல உனக்கு ஒரு வேலை இருக்கு, அதை வச்சு பசியாறிட்டு இருக்க. ஆனா அந்த வாய்ப்பு இல்லாத இன்னும் 3 பிள்ளைங்க இருக்கு எனக்கு. ஏன் தவறுதான். உங்க அம்மா செத்துதான் அப்படி ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டேன். எல்லாம் ஏன் தப்புதான். ஆனா சிவகாசியில தீப்பெட்டி தொழிற்சாலையில பாடுபடுதுங்களே, அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சு? என்ன இருந்தாலும் அதுகளும் உன் கூட பிறந்தது தானே. அதுங்களை ஏன்பா வேலைக்கு அனுப்புறீங்க? நீங்க சாராயம் கொடுக்கிற காசு இருந்தாலே அதுங்கெல்லாம் சௌக்கியமா இருக்கும். அட அது எனக்கும் தெரியும். அந்த குவாரியும் அவன் கொடுக்கற கூலியும் சம்பளம் கம்மியா இருக்குன்னு கொஞ்சம் குடிப்பேன். நீ உதவுனா சொந்த லாரியை வச்சு குடும்பத்தோட கௌரவமா இருக்கலாம். உன் சின்னம்மாவோட வைத்தியத்துக்கு எவ்வளவு செலவாகுது? அவ கை கால் விழுந்து 4-5 வருஷம் ஆச்சு. போதும், கொஞ்சம் நிறுத்துங்க. மச்சாங்கிட்ட கேட்கலன்னா ஒண்ணும் நடக்காது. அவருக்கு என் மேல அவ்வளவு பிரியம்.
ஒரு நம்பிக்கையோட தான் மாமா என்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து வச்சிருக்காரு. அதுவும் போராட்ட குழுவோடது. வக்கீல் கேட்ட உடனே திருப்பி கொடுத்தாகணும். எனக்கு சிக்கல் வராம இருந்தா சரி. நிச்சயமா நான் சொல்றத கேளு. இந்த செல்லப்பன் உடம்புல உயிர்னு ஒண்ணு இருந்ததுன்னா இன்னையில இருந்து 10 நாளைக்குள்ள அந்த பணத்தை சத்தியமா திருப்பி கொடுத்துருவேன். நீங்க கொடுக்கலன்னா அப்புறம் ஏன் உடம்புல உயிர் இருக்காது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.